வாயை திறங்க சிஎம் எனும் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்துள்ளார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வாயை திறங்க சிஎம் எனும் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்துள்ளனர். வாயை திறங்க சிஎம் எனும் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்துள்ளனர். வாயை திறங்க சிஎம் எனும் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்துள்ளார்கள். அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். வாயை திறங்க சிஎம் எனும் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், முழு விவரங்கள் என்ன? திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே தற்பொழுது பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். திமுக உறுப்பினர்கள் சட்டம் ஒழுங்கு தொடர்பான கோரிக்கைகளை சட்டப்பேரவையிலே எழுப்ப முன்வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கேற்ப வாயை திறங்க சிஎம் என்று குறிப்பிட்டு கருப்பு நிற பேட்ஜ் அணிந்து திமுக உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையிலே திமுக கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான தங்களுடைய எதிர்ப்பை இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி வரிசையிலே திமுக இந்த முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளது, வன்புணர்வு செயல்கள் அதிகரித்துள்ளது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் வருகை தந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆலோசனையில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே திமுக உறுப்பினர்கள் வாயை திறங்க சிஎம் என்று குறிப்பிட்டு கருப்பு நிற சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதன் பிறகு ஏனென்றால் இன்றைக்கு ஆளுநர் உரை நிகழ்த்தப் போகின்றார். கடந்த 4 ஆண்டுகளாகவே ஆளுநர் உரை நிகழ்த்தக்கூடிய அந்த தருணம் என்பது முக்கியமானதாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாறி இருக்கின்றது. ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு மாற்றாக தேசிய கீதம்தான் வெளியில் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை கடந்த ஆட்சியின் பொழுது தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஆளுநர் மாறி இருக்கின்றார், ஆட்சி மாறி இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஆட்சியில் சட்டப்பேரவையை பொறுத்தவரை தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் ஒளிபரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதை ஆளுநர் எவ்வாறு ஏற்கப் போகின்றார் அல்லது ஆளுநர் தன்னுடைய எதிர்வினையை பதிவு செய்வதற்காக சட்டப்பேரவையிலிருந்து கடந்த முறை ஆளுநர் வெளியேறி சென்றதை போன்று இந்த ஆளுநரும் புறப்பட்டு செல்வார் ஆளுநர் உரையை படிக்காமலே என்பது உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையினால் தற்கொலை ஆட்சி தமிழ்நாடே சாட்சி என்று பதாகைகளை ஏந்தி திமுக உறுப்பினர்கள் வெளியில் வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். மாற்றமல்ல ஏமாற்றம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தற்கொலை ஆட்சி தமிழ்நாடே சாட்சி என்று குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் வாயில் வருமா பதில் என்ற ஒரு பதாகையும் ஏந்தி வருகின்றார்கள். தூய சக்தி அல்ல, நீங்கள் ஒரு தீய சக்தி என்று குறிப்பிட்டு திமுக மூத்த உறுப்பினர்கள் பதாகை ஏந்தி தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்தில் செல்லக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை பதாகை ஏந்தவில்லை. அதே நேரம் கருப்பு நிற பேட்ஜ் அணிந்திருக்கிறார். மற்ற மூத்த உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பதாகை ஏந்தி வந்திருக்கின்றார்கள். தூய சக்தி அல்ல, நீங்கள் தீய சக்தி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மாஸ்டர் வாயில் பிளாஸ்டர் என்று திரைப்பட பாணியிலும் திமுகவினர் தற்பொழுது ஆளுங்கட்சியை விமர்சிக்கக்கூடிய வகையிலான பேனர்களை ஏந்தி செல்கின்றார்கள். ஹீரோ இல்லை ஹீரோ என்றும் முதலமைச்சருடைய அதாவது கடந்த திரையுலக வாழ்வில் அவருடைய முக்கியமான திரைப்படங்களையே குறிப்பிட்டு திரைப்பட பாணியிலான விமர்சனங்களை திமுக முன்வைத்திருக்கின்றது. திரையில் நாயகன் தரையில் வில்லன் என்று கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எதிர்மறை வாசகங்களோடு தற்போது திமுக உறுப்பினர்கள் பேரவை வளாகத்தில் தங்களுடைய எதிர்வினையை பதிவு செய்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். முன்னாள் அமைச்சர்கள் திமுக மூத்த உறுப்பினர்கள் அனைவரும் இப்பொழுது பதாகைகளை ஏந்தி சென்று ஆளும் அரசுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு திரைப்பட பாணியிலான வசனங்களையே அடிப்படையாக வைத்து எதிர்வினை ஆற்றக்கூடிய விதமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றார்கள் வாயிலே.
அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி கிடைக்கின்றது. பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கின்றன. கடந்த 10 நாட்களிலே தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பெண்கள் மீதான வன்புணர்வு செயல்கள் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் எந்த வகையிலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கவர் வாய் திறந்து பேசவில்லை என்ற குற்றச்சாட்டோடு தற்பொழுது ஆளுநர் உரை நிகழ்த்தக்கூடிய நாளிலேயே தன்னுடைய எதிர்வினையை திமுக பதிவு செய்திருக்கின்றது. எனவே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே திமுகவினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இது இருக்கின்றது. கடுமையான எதிர்வினை திமுகவினர் பதிவு செய்ய போகின்றார்கள் என்பதை எடுத்துக் கூறும் விதமாகத்தான் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே திமுகவினர் இந்த பதாகையில் ஏந்தி செல்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். வாயத்திறங்க சிஎம் எனும் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே என திமுக எம்எல்ஏக்கள் கேள்வி கதறல் கேட்குதா? சிஎம் எனும் பதாகையுடன் உதயநிதி வருகை தந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.